விருச்சிகராசினியர்களுக்கு வணக்கம். மேசராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. மே மாதம் 21ஆம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும் என்ற வகையில் இந்த புதன் பயிற்சியால் விருச்சிகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட புதன் பகவான் ரிஷபராசியில் சூரிய பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிகராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் என்ற வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உள்ளதுங்க. இத்தருணங்கள்ல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு உடலை வருத்துங்க. அதே போல் சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு. ஒருவேளை விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை கவலை அளிக்குங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானாதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அவரோடு சூரியனும் இருக்கிறாருங்க. இதனால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட புதன் நல் உறவை வளர்ப்பாருங்க. நல்ல முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் பெற வைப்பார். அதே போல் அவர்களது ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படும் விதத்திலே அமையிருக்குது. இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் மாறுவதால் சில முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டி இருக்குங்க. அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் பொருளாதாரம் பலம் பெறுங்க. எடுத்த முயற்சிகள்ல வெற்றி தரும் விதத்தில் அமையிருக்குது. அதே போல் 5இல் சுக்கிரன் உச்சம் அடைந்திருப்பதால் வீடு வாகனம் வாங்குவதும் மாற்றுவதும் நடைபெற இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தால் பெருமை உண்டு. பூமி விற்பனையால் லாபம் அதிகரிக்க இருக்கு. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல் சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடுங்க. அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணம் இல்லாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை மீண்டும் உங்களுக்கு இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினமாக இருந்த நிலையில் ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு இந்த இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைக்க இருக்கு. வெளிநாடுகள் சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ள விருச்சிகராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள்
தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதேபோல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. விருச்சிக ராசி சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். போட்டிகளும் கடுமையாக இருக்குங்க. சக கூட்டாளிகளினாலும் கருத்து வேற்றுமையினாலும் விலகி விடுவாங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் சலுகைகளும் ஆதரவும் மறுக்கப்படுங்க. ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகுங்க. நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் வருமானமும் வாய்ப்புகளும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றத்தில் கூட முடியலாம். கையில் இருக்கும் பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்க. அனாவசிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டாங்க. ஆடம்பர செலவுகளை கலைத்துறையில் உள்ளவர்கள் குறைத்துக் கொள்வது இத்தருணங்கள்ல மிகவும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியம் சாதுரியமும் அவசியங்க. இக்காலகட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாம். பொதுமக்களிடையே உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவானும் ராகுவும் எச்சரிக்கை செய்கிறாங்க. இதனை மறவாதீங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் படிப்பில் கவனக்குறை ஏற்படக்கூடுங்க. தவறான எண்ணங்கள் மனம் ஈடுபடுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இத்தருணங்கள்ல இத்தகைய விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எச்சரிக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகுமா. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே அனுகூலமாக இல்லாத இத்தருணங்கள்ல அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது கிரக சஞ்சார நிலையில் நன்மை தராது என கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் சூழ்நிலையும் கவலை அளிக்கும். அதனால் கவனம் பொறுமை அவசியங்க. அதேபோல் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் காகத்திற்கு சிறிது நெய் பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.